ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகுவதற்கு காலை எழுந்தவுடன் இந்த 3 பொருட்களை மட்டும் தொட்டு வந்தால் போதுமாம். இதற்கு நீங்கள் குளிக்க வேண்டாம், பூஜை செய்ய வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். காலையில் எழுந்தவுடன் இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்கள் தொட்டு வர வேண்டுமாம். அது என்ன பொருட்கள், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான அந்த அருகம்புல் இருக்கிறது அல்லவா, அந்த அருகம்புல்லை நீங்கள் காலையில் எழுந்ததும் தொட்டு வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்துமே நீங்கி விடுமாம். அதாவது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முக்காவாசி பிரச்சனையை நமக்கு தீர்த்து வைப்பதற்கு முதன்மை கடவுளாக இருப்பவர் தான் விநாயகர். எனவே விநாயகருக்கு பிடித்த அந்த அருகம்புல்லை நீங்கள் காலை எழுந்தவுடன் தொட்டு வர வேண்டுமாம். முடிந்தால் அதை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்தாலும் சரி, இல்லை என்றால் அந்த அருகம்புல் உங்களது வீட்டு கிராமங்களில் மிகவும் அருகிலே கிடைக்கும். அவர்கள் அங்கு சென்று அதை பிடுங்கி வைத்து உங்களது வீட்டில் வைத்து அதை பூஜையும் செய்யலாம் அல்லது அதை தொட்டும் விடலாம். அடுத்ததாக தயிர், அந்த பசுமாட்டிலிருந்து வருகின்ற அந்த சுத்தமான தயிரை நீங்கள் காலை எழுந்தவுடன் உங்களது உள்ளங்கையோ அல்லது வலது கையால் நீங்கள் தொட வேண்டுமாம். இவ்வாறு இந்த பசுமாட்டிலிருந்து வருகிற இந்த தயிரை நீங்கள் தொடுவதால் உங்கள் மனதும் குளிர்ச்சியாகி விடுமாம். ஏனென்றால் தயிர் நீங்கள் சாப்பிடுவதால் உடம்பு வலிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். வெயிலுக்கு மிகவும் நல்லது. இதை நீங்கள் சாப்பிடுவதால் உடம்பும் குளிர்ச்சியாகி விடுமாம். அது மட்டும் அல்லாமல் இது இந்த பசுமாட்டிலிருந்து அந்த தயிரானது கிடைக்கிறது. இது தெய்வீக உயிரினத்திலிருந்து இந்த தயிரானது கிடைக்கிறது அல்லவா. எனவே இந்த தயிரை நீங்கள் காலை எழுந்தவுடன் தொட்டு வர வேண்டுமாம். வெறும் வயிற்றிலே நீங்கள் இதை தொட்டு வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முக்காவாசி தீர்ந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக உங்களது வீட்டிற்கு அருகில் தெய்வீக உயிரினமான இந்த பசுமாடு இருக்க வேண்டும். அந்த பசுமாட்டை நீங்கள் பசுமாட்டிற்கு பின்புறம், அதாவது பசுமாடு வால் இருக்கும் அல்லவா, வாளுக்கு மேல் பகுதி அந்த சாணி போடும் இடத்திற்கு பக்கத்தில் நீங்கள் அந்த இடத்தை தொட்டு வணங்க வேண்டுமாங்க. தொட்டு உங்களது கண்கள் 2 கண்களாலும் வணங்க வேண்டுமாம். இவ்வாறு இந்த பசுமாட்டின் பின்புறத்தை நீங்கள் தொட்டு வணங்குவதால் உங்களுக்கு தெய்வீகத்தை நீங்கள் தொட்டு வணங்குகிறீர்கள் என்று அர்த்தமாம் காலை எழுந்தவுடன். எனவே உங்களது வீட்டிற்கு அருகில் பசுமாடு இருந்தால் மிகவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் சிட்டியில் இருப்பவராக இருந்தால் பசுமாடு எனது வீட்டிற்கு அருகில் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பெரியவா அவர்கள் அதற்கும் ஒன்று கூறியிருக்கிறார்கள். இந்த மாதிரி யாராவது கேட்பார்கள், அவர்களுக்கு பசுமாடு அருகில் இல்லாமல் இருக்கும் என்று கூறிவிட்டு காமதேனு சிலை இருக்கும் அல்லவா, அதை உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வாங்கி வைத்து அதற்கு தினமும் நீங்கள் பூஜை செய்து காலை எழுந்தவுடன் அதை நீங்கள் தொட்டு கும்பிடலாமாங்க. அதாவது பசுமாடு உங்களது வீட்டிற்கு அருகில் இருந்தால் அது மிகவும் நல்லது. அது இல்லாத பட்சத்தில் இந்த காமதேனு சிலையை உங்களது வீட்டில் வாங்கி வைத்து அதை தொட்டு கும்பிட்டு வாருங்கள். இதனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் ஒரே நாளையில் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வங்கள் வருமாங்க. பிரச்சனைகள் எல்லாமே போயிருச்சுன்னா அடுத்து உங்க வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லைகளானது வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் எதுவுமே இல்லை என்றால் அதற்கு அடுத்தபடியாக உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கும் பணமும் உங்களது வாழ்க்கைக்கு அதிக அளவில் வந்து கொண்டே இருக்குமாம். எனவே மறக்காமல் நீங்களும் இந்த 3 பொருட்களை தினமும் தொட்டு வாருங்கள். முடிந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க. முடிந்தவரை உங்களது உறவினர்கள், நண்பர்கள் என கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். ஏனென்றால் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு இது அனைத்துமே எளிதாக கிடைக்கும். அந்த அருகம்புல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த 48 நாட்கள் இதை நீங்கள் செய்து வர வேண்டும். அந்த அருகம்புல்லை நீங்கள் உங்களது வீட்டிற்கு அருகிலோ அல்லது ஏதாவது ஓடுகின்ற நீரிலோ சென்று அதை கரைத்து விடலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அப்பொழுதுதான் அதனாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குமாங்க. உங்களுக்கு இதை போன்று பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணமும் நான் மட்டும்தான் உயர்வேன் என்ற எண்ணமும் கொண்டவராக இருக்காதீர்கள். முடிந்தவரை உங்களிடம் இருக்கிற பணத்தை நீங்கள் தானம் பண்ணக்கூடாது. உங்களிடம் இருக்கிற பொருட்களை யாருக்காவது தானம் செய்து வாருங்கள். இதனாலும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.